Hello everyone, welcome to Nanal. This is Adira. Today I am going to teach you all a small topic, food our basic need, because energy is needed for all the activities we do. Yes, no, without energy we can't do anything. எனர்ஜி இல்லாமல் எந்த ஒரு செயலையுமே நம்மளால் செய்ய முடியாது கண்டிப்பாக. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டாக ஃபுட் அவர் பேசிக் நீட் அப்படின்ற டாப்பிக்கை எடுத்திருக்கேன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த செஷன் யூ வில் பி ஏபிள் டு டிஃபைன் நியூட்ரிஷன் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை the various food items, and you will be able to know the healthy eating habits, and you will be able to know dietary fiber and water, the importance of dietary fiber and water. Dear children, in this topic the competency are focused principles, facts, concepts. I hope you all know what is mean by competency. காம்பிடென்ஸ்னால் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். காம்பிடென்ஸ்னால் இந்த லெசனில் முக்கியமாக நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம், பிரின்சிபல்ஸ். ஸோ ஃபுட்டில் கண்டிப்பாக நிறைய பிரின்சிபல்ஸ் இதில் இருக்குது. நம்ம அது எல்லாத்தையுமே படிப்போம். ஃபேக்ட்ன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக இதை சாப்பிட்ணும், அதான் பேலன்ஸ்டு டயட். இந்த மாதிரி நிறையா இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் கான்செப்ட், என்ன பர்பஸ்க்காக நம்ம இந்த லெசனை படிக்கிறோம், அதுக்குள்ளே என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்றத நாம் படிக்க போகிறோம். இப்போ ஃபுட்டுன்றதே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஈவன் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஒரு பெரிய அடல்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் ஃபுட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. பிகாஸ் ஆல் லிவிங் பீயிங்ஸ் நீட் ஃபுட். Food give us energy for doing activities and help us to grow and stay healthy and stay fit. இது எல்லாத்துக்குமே ஃபுட்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெசனில் நாம் ஒரே ஒரு டாபிக் எடுத்து அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு. இங்கே நியூட்ரிஷன், இந்த லெசனோட சப் கான்செப்ட் நியூட்ரிஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை நியூட்ரிஷன்? ஃபுட்ஸ் are made up of different components. The components in food that are essential for energy, growth and fitness are called nutrition. Nutritions are substances in our food that are required by our body to keep it healthy and grow strong. Food items mainly contain 5 types of nutrients. உங்க யாருக்காச்சும் தெரியுமா what are the 5 types of nutrients? So on the 5 types of nutrients I will be explain here. First one, starch, also known as carbohydrates. Second one, fats. Third one, proteins. And fourth one, vitamins. Fifth one, minerals. இதுதான் இந்த 5 types of nutrients. Okay. So இந்த நியூட்ரிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நியூட்ரியன்ஸ்குள்ளே நம்ம என்னென்னா படிக்க போகிறோம். எக்ஸப்ட் திஸ் 5 ஃபுட் ஐட்டம்ஸ் we are going to learn water and dietary fiber, importance of healthy eating habits. இது எல்லாமே I'm going to explain here. Carbohydrates, fats, proteins, vitamins, minerals, water and dietary fiber. Last one, healthy eating habits. So even though I have given some practice questions and some activities also, we'll see one by one, dear children. Activity for the day. I hope you have a time. உங்களுக்கு டைம் இருக்கும் நான் நினைக்கிறேன். So you please do this activity. Definitely it is very fun. Find the nutrients present in the food what you ate for breakfast. நீ மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணாலும் சாப்பிட்ருக்கலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, வாட் எவர் இட் இஸ். யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த நியூட்ரியன்ஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த சப்பாத்தி ஆர் பூரி ஆர் இட்லி ஆர் தோசை. ஸோ யூ ஹாவ் டு லிஸ்ட் அவுட். ஒரு ரஃப் நோட்டை எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டியை பாருங்கள். சரிங்களா? வித்தவுட் யுவர் பேரண்ட்ஸ் ஹெல்ப், உங்களோட பேரண்ட்ஸ் ஹெல்ப் இல்லாமல்
you try to do this activity. Okay. The first one, carbohydrates. Carbohydrates na food items like fruits, vegetables, cereals and bread give us a lot of energy. So they are called carbohydrates. Food items rich in carbohydrates are called energy giving food. So the carbohydrates, it's also known as energy giving food. ஸோ நம்ம கார்போஹைட்ரேட்ஸ்னால் சிம்பிளாக கார்போஹைட்ரேட்ஸ் இந்தந்த ஃபுட்டில் இருக்குது இதெல்லாம் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு விட்டுடலாம். ஆனால் நம்ம நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா அதனால என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா எனர்ஜி கிவிங். எனர்ஜி நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜியை ஹூ வில் கிவ் த எனர்ஜினா ஆப்வியஸ்லி கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ எந்தெந்த ஃபுட்டிலெல்லாம் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது? வாட் ஆர் த ஃபுட் ஐட்டம்ஸ் ரிச் இன் கார்போஹைட்ரேட்ஸ்? So for example, potatoes, bananas, jaggery, sugar, honey, dates, all these are contain carbohydrates and also a form of food available in time required to give energy. Sugar, jaggery, fruits, etc. So many things are there. ஸோ அதனால் டியர் சில்ட்ரன், பிஃபோர் ஐ எம் கோயிங் டு நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் இந்த ஏஜில் இப்போ நீங்கள் மேபி நான் ப்ரைமரி லெவலில் தானே எடுக்கிறேன், மேபி நீங்கள் ஒரு 7 years ஓல்டு ஒரு 8 years ஓல்டு 9 years ஓல்டாக இருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய எனர்ஜி கிவிங் ஃபுட்டை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு உங்கள் பாடி நல்ல நிறைய ஸ்டெமினா இருக்கும் உங்ககிட்ட. அது மட்டும் இல்லாமல் உங்களால் எந்த ஒரு ஒர்க்கையும் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். சரியா? ஷால் வி மூவ் ஆன் நெக்ஸ்ட் ஸ்லைட்? ஓகே, ஃபைன். த நெக்ஸ்ட் ஒன், ஃபேட். ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் ஆயில், நட், ghee and butter give us more energy than food items rich in carbohydrates. These food items contain fats. The fats give energy and heat to our body. Our body need very little fat and extra fat is stored in body for later use. நம்மளோட பாடிக்கு ஃபேட்டுன்றது ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். ஆனால் நம்ம கம்மியாக ஃபேட் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஃபேட்டில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி கார்போஹைட்ரேட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியை விட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ suppose if we are taking oil, nut, ghee and butter give us more energy than food items rich in carbohydrates. ஓகே, ஆனால் இந்த ஃபேட்டை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கணும். ஓகே, நம்ம ஒருவேளை அதிகமான ஃபேட் ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறோம், மேபி பட்டர், கீ எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். பட்டர், கீ இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு, நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு. சப்போஸ் நம்ம இது மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டோன்னா இட் வில் மேக் அஸ் ஒபீஸ். ஐ ஹோப் யூ ஆல் நோஸ் வாட் இஸ் மீன் பை ஒபீஸ். ஒபீஸ் மீன்ஸ் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறது. ஸோ அதனால் நம்ம பாடி நம்ம கண்ட்ரோலை மீறி ரொம்ப வெயிட்டாக நம்ம பாடி ரொம்ப வெயிட் போட்டுரும். அதனால் வி ஹவ் டு டேக் அ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஃபேட். ஸோ அப்போ நான் எந்த மாதிரியான இதெல்லாம் எடுத்துக்கலாம் மேம், நான் எதை மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபேட்ஸ் எடுத்துக்கோங்க. அது ஃபேட்ஸில் நல்ல ஃபேட்ஸ் இருக்குது, அதே சமயத்தில் நம்மளுக்கு நிறைய இஷ்யூஸை க்ரியேட் பண்ணுற ஃபேட்ஸ் இருக்குது. அதனால் அதை சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிறது உங்கள் பாடிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சப்போஸ் நம்ம இதுவே கொஞ்சம் நம்ம ஃபேட்டு மேம் இப்படி அப்போ ஒபீஸு க்ரியேட் பண்ணணும்னா ஐ ஹவ் டு அவாய்ட் த ஃபேட்டி ஃபுட் ஐட்டம்ஸா? நாட் லைக் தட். நீ அந்த மாதிரி எடுத்துக்கலை அப்படின்னா இட் ஆல்சோ மேக் யூ சம் இல்னஸ். ஸோ அதனால் நீ ஃபேட்ஸ் எடுத்துக்கோ. ஏன்னா இந்த ஃபேட் எனர்ஜி கொடுக்குது, அதுக்கப்புறம் நம்ம பாடிக்கு தேவையான ஹீட்டை கொடுக்குது. ஒருவேளை நான் கொஞ்சம் நிறைய ஃபேட்டை நான் இன்றைக்கி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் இட் இஸ் ஸ்டோர்ட் இன் யுவர் பாடி. ஸோ நீ எப்போல்லாம் ஃபேட் எடுத்துக்காமல் இருக்கியோ அப்போதைக்கு உன்னோட பாடியில் ஸ்டோர் ஆன அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் இட் வில் பி யூஸ் லேட்டர். இஸ் இட் கிளியர்? ஷால் மூவ் ஆன் நெக்ஸ்ட் ஒன்? ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், ப்ரோட்டீன்ஸ்.
proteins are body building substances. For example, carbohydrates நம்ம என்ன சொன்னோம், எனர்ஜி கிவிங் ஃபுட். கார்போஹைட்ரேட்ஸ்னால் எனர்ஜி கிவிங் ஃபுட். அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாடி பில்டிங் சப்ஸ்டன்சஸ். ஸோ தே ஆர் நீடட் பை அவர் பாடி ஃபார் பில்டிங் மசில்ஸ். நம்ம மசில்ஸை வந்து பில்டிங் மசில்ஸ், வாட் இஸ் மீன் பை பில்டிங் மசில்ஸ்? நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். இந்த வாட் ஐ ஹவ் டு சே, ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எப்படி வந்து செங்கல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அந்த சிமெண்ட்லாம் வச்சு ஹவு தே ஆர் டூயிங் ஆல் த ஒர்க்ஸ். அதே மாதிரி தான் நம்ம பாடியில் நம்ம மசில்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா வி ஹவ் டு டேக் மோர் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ். தென் தீஸ் ஆல்சோ நீடட் growth and repair food items rich in proteins. So what are the food items rich in proteins? Milk, cheese, pulses, black gram, yellow gram, soya, egg, fish, red meat. All these food items are rich in proteins. Okay, is it clear, children? Proteins are body building substances. Proteins are body building substances. Okay, shall we move on to the next one? Okay, vitamins and minerals. Vitamins and minerals protect us from diseases and keep us fit and healthy. They are called protective food. Vitamins and minerals, they are called protective food. Why these are called protective food? Because protect us from diseases and keep us fit and stay healthy. So they are called protective foods. The food items like fresh fruits and vegetables, milk, egg and peanuts are rich in vitamin and minerals. Storage of vitamins will reduce resistant power of our body. So the vitamins or minerals are very very important for our body. இந்த டைமில் விட்டமின்ஸும் மினரல்ஸும் நம்ம நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா என்ன பண்ணுது, விட்டமின்ஸும் மினரல்ஸும் நம்மளோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுது. யார்கிட்ட இருந்து? ஃப்ரம் டிசீசஸ். அண்ட் ஆல்சோ இட் கீப் அஸ் ஃபிட் அண்ட் ஸ்டே healthy. Is it clear, children? Shall we move on to the next one? So vitamins and minerals function food items. Iron helps in formation of blood leafy vegetables, jaggery, ragi, beetroot, ஆப்பிள் அண்ட் கேரட். எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஓகே, தென் ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன்? Yeah, the next one, water. Water வந்து it's very very important because water is essential for almost all body functions. நம்மளோட பாடியில் நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே வாட்டர் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் டு டைஜஸ்ட் ஃபுட் அண்ட் ரிமூவ் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் த பாடி. என்ன பண்ணுது இந்த வாட்டர்? இட் ஹெல்ப்ஸ் டு டைஜஸ்ட் ஃபுட் அண்ட் ரிமூவ் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் த body. We must drink adequate amount of water every day. Our body contain 2 to 3 liters of water per day. எல்லாரும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அதிகபட்சம்னா நீ எவ்வளோ தண்ணி குடிக்கிற அவ்வளோ வெரி வெரி குட். தண்ணி குடிக்கிறதுனால எந்த ப்ராப்ளமே வராது. பட் இந்த டைமில் உங்களோட தண்ணியை கொஞ்சம் பாயில் பண்ணி குடிங்க. ஸோ கொஞ்சம் பாயில் பண்ணி குடிக்கிறது, கண்டிப்பாக ஜெர்ம்ஸ் இருக்கிற வாட்டர் யார் வீட்லேயுமே இருக்காது. ஸோ எதுக்குமே உங்களோட ப்ரிகாஷன்ஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் அந்த வாட்டரை ஹீட் பண்ணி குடிக்கலாம். ஈவன் தோ யூ ஹாவ் டு ஆட் சம் டர்மரிக் ஆரல்ஸ் யூ ஹாவ் டு ஆட் சம் பெப்பர் பவுடர், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணி கூட குடிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி குடிக்கும் போது ரொம்பவே நம்ம பாடிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் நிறைய வாட்டர் கண்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சர்டன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சச் அஸ் குக்கும்பர் அண்ட் வாட்டர்மெலான் ஹாவ் அ லாட் ஆஃப் வாட்டர் இன் தம். ஸோ அதனால் அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த டைமில். அதுவும் இந்த சம்மர் டைம்லலாம் வி ஹவ் டு டேக் மோர்
வாட்ரி ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகே, அதெல்லாம் எடுத்துக்கலாம். எனி டவுட்? கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 3 லிட்டர்ஸ் வாட்டர்னாவது குடிங்க. மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ குடிக்கிறீங்களோ as much you can. Okay, shall we move on to the next one? Yeah, dietary fiber. So the dietary fiberன்றது it is new. I think இது உங்களுக்கு கொஞ்சம் நியூவாக இருக்கலாம். So I'll explain. Dietary fiber is the part of plant food that is not digested by our body. Dietary fiberன்றது ஒரு 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 பிளான்ட்டோட ஒரு பார்ட் ஆஃப் ஃபுட்டு தான். பட் நம்ம பாடியில் இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. பட் ஆனால் அப்புறம் எதுக்காக நம்ம இந்த ஃபுட்டை எடுத்துக்கணும்? Why we have to take this kind of food items? Because it helps in the removal of wastes from our body. இந்த டயட்ரி ஃபைபர் எதுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணுதுன்னு, எதுக்காக நம்ம எடுத்துக்கணும் இந்த டயட்ரி ஃபைபர்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் த ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் ஃப்ரம் அவர் பாடி. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டயட்ரி ஃபைபர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த டயட்ரி ஃபைபர் எந்தெந்த ஃபுட்டுலலாம் ரிச்சாக இருக்குது? வாட் ஆர் த ஃபுட் ஐட்டம்ஸ் ரிச் இன் டயட்ரி ஃபைபர்? த ஃபுட்ஸ் ரிச் இன் டயட்ரி ஃபைபர் ஆர் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், wheat, corn and oats. These are the food items rich in dietary fiber. In the dietary fiber, it's divided into two types: soluble dietary fibers, insoluble dietary fibers. The soluble dietary fibers, it will be dissolved in water. Insoluble dietary fibers do not dissolve in water. For example, soluble dietary fibers, more food items are there, fruits and vegetables, nuts, like that. In the insoluble ku vandu nama wheat, bread, like that. These are the insoluble dietary fiber. Any doubt? Shall we move on to the next one? Yeah, the next one, it's very very important one, balanced diet. So dear children, உங்களுக்கு தெரியுமா வாட் இஸ் மீன் பை பேலன்ஸ்டு டயட்? இதை நம்ம எல்லா இடத்துட்டுமே கேள்விப்பட்டிருப்போம். ஈவன் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வேர்டுன்னு கூட சொல்லலாம். பேலன்ஸ்டு டயட் இருக்குது, நல்ல டயட் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். எனிவே உங்களுக்கு தெரியலைனாலும் ப்ராப்ளம் இல்லை, ஐ வில் எக்ஸ்பிளைன் ஹியர். Balanced diet means a diet that contains all the nutrients in the right amount is called balanced diet. So this is the definition of balanced diet. But we need to eat a variety of food every day because no single food has all the nutrients needed by in the right amounts. Yes, of course, because no single food has all the nutrients needed by in the right amounts. So the kind of food that we usually eat is called our diet. This diet contains all the nutrients in the right amount is called balanced diet. It's very very important, balanced diet. So I will explain few more. See here, balanced diet. The balanced diet should include cereals, fruits, vegetables, proteins, fats and etc. ஸோ இந்த பேலன்ஸ்டு டயட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பிளேட்டில் எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ வி ஹாவ் டு டேக் மோர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பிகாஸ் தீஸ் ஆர் ப்ரொடக்டிவ் ஃபுட். ப்ரொடக்டிவ் ஃபுட் மீன்ஸ் டிசீஸ்டேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. நிறையா டிசீஸ்டேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால ஃப்ரூட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆர் ப்ரொடக்டிவ் ஃபுட். ஸோ அதை நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துக்கணும்னா 40% எடுத்துக்கணும். நாம் வந்து அதை எப்படி எடுத்துக்கலாம்? ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து நல்லா சில வெஜிடபிள்ஸை வந்து வி ஹவ் டு குக் அண்ட் ஹேவ். சம் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ராவாகவே சாப்பிட்லாம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து நம்ம ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். ஆர் எல்ஸ் வி ஹாவ் டு டேக்கன் சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஆப்பிள் சாப்பிட்லாம், ஆப்பிளை ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை சும்மாவே சாப்பிட்லாம். அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸை சொல்லலாம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் க்ரீன் கலரில் இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன்னா அது எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது?
பாடி பில்டிங், எஸ் வெரி குட். ப்ரோட்டீன் வந்து நம்ம பாடி பில்டிங், நம்ம பாடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு வந்து ப்ரோட்டீன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரோட்டீன் நிறையா ஃபுட் ஐட்டம்ஸில் இருக்குது. எக்கில் இருக்குது, ரெட் மீட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் தால், ஐ மீன் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம்ல பருப்பு, அந்த வகைகளில் இருக்குது. அதை வந்து நம்ம 25% எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் 40% எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் வந்து 25% எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபைபர் ரிச் கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எனர்ஜி கிவிங் ஃபுட். அந்த கார்போஹைட்ரேட்ஸை நம்ம 25% எடுத்துக்கணும். இந்த 25% வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ரைஸாக மட்டுமே இல்லை. ஏன்னா நான் ரைஸாக சாப்பிட்ணும் அப்படி இல்லை. நிறைய இந்த பழங்காலத்தில் யூஸ் பண்ணதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, சீரியல்ஸ் லைக் அது என்ன சொல்கிறது, திணை, வரகு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட்ஸ்லாம் இருக்கும். இல்லைன்னா நம்ம நிறையா ஒரு சில அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ, இது எல்லாமே ரிச் இன் கார்போஹைட்ரேட்ஸ். அப்புறம் ரொம்ப சுகர் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்றத கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் மித்ததெல்லாம் என்னெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ் ரிச்சாக இருக்கோ அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும். லாஸ்ட் ஒன் ஃபேட்ஸ். ஆல்ரெடி ஐ டோல்டு யூ, ஃபேட்ஸும் வந்து எனர்ஜி கிவிங் ஃபுட்டில் தான் வரும். அதை நம்ம ஜஸ்ட் ஒரு 10% எடுத்துக்கிட்டால் போதும். ஃபேட்ஸ் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துக்கணும்? 10%. நீ அதை வந்து கீயாக எடுத்துக்கலாம், இல்லை பட்டராக எடுத்துக்கலாம். ஸோ உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் ஆனால் யூ ஹவ் டு டேக் ஒன்லி 10%. நம்ம டெய்லியும் இந்த சார்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணி சாப்பிட்டா கண்டிப்பாக அது இட்ஸ் கால்டு பேலன்ஸ்டு டயட். ஈவன் தோ வி கான் கெட் எனி டிசீசஸ், நம்மளுக்கு எந்த விதமான டிசீசஸும் இருக்காது. இந்த ஃப்ளோ சார்ட்டை நம்ம கண்டிப்பாக நம்மளோட டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணா. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ தட் இஸ் கால்டு பேலன்ஸ்டு டயட். ஸோ see here also I have collected. ஸோ நாம் எந்தெந்த ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ், ஸ்வீட்ஸ் யூஸ் sparingly, milk, yogurt and cheese, saving vegetables, cereals and bread, meat, poultry, fish, beans, eggs and nuts, fruits, rice and pastas. இது எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸில் வரக்கூடியது. ரைஸ் அண்ட் பாஸ்தாஸ், பிரெட் எல்லாமே. ஸோ இட்ஸ் இன்க்ளூட் பேலன்ஸ்டு டயட். Shall we move on to the next one? Rest and exercise. நம்ம பாடிக்கு கண்டிப்பாக நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும், அட் த சேம் டைம் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ நம்ம ரெஸ்ட்டு கொடுத்தா ரெஸ்ட்டே கொடுத்துருவோம் நம்ம பாடிக்கு. அப்படி இல்லாமல் அவர் பாடி நீட் ரெஸ்ட் ஃபார் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங். ஸோ கண்டிப்பாக வி நீட் 6 to 8 hours ஆஃப் ஸ்லீப் இன் அ டே. நிறையா பேர் ஸ்லீப்பை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ், ஐ திங்க் தே டோன்ட் நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்லீப். ஸ்லீப் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் பாடி. அப்போ தான் நம்ம பாடி வந்து ஒரு 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 பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணும். நம்ம ஒரு 8 hours தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால் ஸ்லீப் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உங்களோட இந்த மாதிரி நீங்கள் இன்கரெக்டாக, ஐ மீன் உங்களை உட்காரும் போது சொல்லுவாங்க, ஒரு சிட் ஸ்ட்ரைட், ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட், வாக் ஸ்ட்ரைட். ஆல்வேஸ் தே வில் பி யூஸ் டு சே, இந்த ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க பிடி சார்ஸ் எல்லாம், ஹலோ சிட் ஸ்ட்ரைட், ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட், வாக் ஸ்ட்ரைட், அந்த மாதிரி. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சப்போஸ் இஃப் யூ ஆர் டூயிங் இன்கரெக்ட் பொசிஷன் மீன்ஸ் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கேன் லீட் டு பெயின் இன் ஜாயின்ட்ஸ் அண்ட் மசில்ஸ். நம்மளோட இப்போ குழந்தைங்களா இருக்கும் போது யூ கான்ட் ஏபிள் டு ஃபீல் த பெயின் அண்ட் ஜாயின்ட்ஸ். பட் நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் டெஃபினெட்லி வில் பி ஃபீல் நம்மளோட கை காலில் வலிக்கிறது, அம்மா முட்டி வலிக்குது, இந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி வரும். அதனால் நம்ம எங்கேயுமே ஒரு இடத்துல உட்காந்தோன்னா வி ஹவ் டு சிட் எராக்ட் இன் பொசிஷன், அந்த இதில் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் எக்ஸசைஸ் டெய்லியுமே ஒரு 30 minutes எக்ஸசைஸ் இட்ஸ் இனஃப். 30 minutes வந்து நீங்கள் அது வாக்கிங்காக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு சிட்டப்ஸாக இருக்கலாம். சிட்டப்ஸ் இட்ஸ் வெரி குட் எக்ஸசைஸ். சிட்டப்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தம்பிள்ஸ் எல்லாம் தூக்கி பண்ணுறதுக்கு நீங்கள் யார் வெரி ஸ்மால், ஆனால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால் புஷ்அப் பண்ணலாம், சிட்டப்ஸ் பண்ணலாம்.
இந்த மாதிரியான ஒரு குட்டி குட்டி எக்ஸசைஸ். ஈவன் உங்களுக்கு அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ த எக்ஸசைஸ் மீன்ஸ் ஒரு 30 மினிட்ஸுக்கு ஏதாவது ஒரு சாங் யூ ஹவ் டு ப்ளே எனி ஒன் சாங் அண்ட் யூ கேன் டான்ஸ் இட் வித்தவுட் ரெஸ்ட். நீ ரெஸ்ட்டே எடுக்காமல் ஒரு 30 மினிட்ஸ்க்கு யூ ஹவ் டு டூ த டான்ஸ் கண்டினியூஸாக நீ அந்த மாதிரி பண்ணும்போது டெஃபினெட்லி யுவர் பாடி வில் கெட் வாட் ஐ ஹவ் டு சே கொஞ்சம் நல்லா யூ ஹவ் டு ஃபீல் ஃப்ரெஷ், நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் போயிட்டு நல்லா கொஞ்சம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு யூ ஹவ் டு சிட் அண்ட் ரீட் மீன்ஸ் இட்ஸ் வெரி குட். நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக மைண்டோடு படித்தா நல்லா உங்களால் வந்து படிக்க முடியும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஐ ஹோப் யூ ஆல் நோஸ் வெரி வெல் ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ். எப்போதுமே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மீல்ஸ் யூ ஹாவ் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். ஆல்வேஸ் வாஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பிஃபோர் யூஸிங் தம். நம்ம கடையில் எப்போதுமே இப்போ பாருங்கள், இந்த டைம்லலாம் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு ஐட்டம்ஸுமே நாம் வந்து வாஷ் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் எல்லாத்தையும் அப்போ நான் மில்க் வாங்கியிருக்கேன் அதை நான் வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணுமா அப்படி கேட்கக்கூடாது. ஒரு சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும்னா அதை வாஷ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணணும். ஆல்வேஸ் ஈட் ஃப்ரெஷ் கட் ஃப்ரூட் அண்ட் ஃப்ரெஷ் குக்குடு ஃபுட்டு. இந்த மாதிரி பேக்கட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ் நவடேஸ் இட்ஸ் வெரி ஃபேஷன். த பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ் இட்ஸ் தேர் எவ்ரிவேர். எல்லா பக்கமே இந்த பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. அதை நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணக்கூடாது. யூ ப்ளீஸ் அவாய்ட். யூ டெல் டு யுவர் பேரண்ட்ஸ் should not buy that kind of food items. இப்போ இந்த ஒரு பாஸ்டான வேர்ல்டில் ரன் பண்ணும்போது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கி பையனோட கையில் கொடுத்துட்டு ஓகே யூ கேரி ஆன், திஸ் இஸ் யுவர் ஸ்நாக், திஸ் இஸ் யுவர் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஈவன் அஸ் ஐம் அ டீச்சர் நான் பார்க்கும்போது பசங்க சில லன்ச் டைமில் ஓப்பன் பண்ணும்போது சில பேர் அந்த பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. எதுக்காக கொண்டு வந்திருக்க இந்த பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ்? அப்போ அவங்க சொல்கிறாங்க, மை மதர் டஸ் நாட் ஹாவ் டைம் டு குக் பிகாஸ் மை ஃபாதர் அண்ட் மதர் போத் ஆர் ஒர்க்கிங், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் பேரண்ட்ஸோட சுச்சுவேஷன், ஐ அண்டர்ஸ்டாண்ட் பட் ஆனால் பசங்க அதனால அவங்களுக்கு வந்து இப்போ தெரியாது. மேபி அவங்க க்ரோ ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அதோட இஃபெக்ட் வந்து அப்போ தான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் நம்மளோட சாப்பிட்ற ஃபுட்டுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணதாக இருக்கணும். அப்புறம் வெஜிடபிள்ஸுமே வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து அவங்க சாப்பிட்ணும். அப்புறம் ஆல்வேஸ் சிவ் ஃபுட் ப்ராப்பர்லி ஃபார் ஈஸி டைஜஷன். சில பேர் அந்த கடைன்னு அதுக்கு என்ன பண்ண முடியும், நான் இந்த லன்ச் டைம்லலாம் நான் நல்லாவே பார்க்குறேன், பசங்க கடன்னு வாயில் போட்டு கடன்னு அப்படியே என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படியே ஸ்வாலோ ஆகிடும். அவங்க வந்து அந்த சிவ் பண்ணவே மாட்டாங்க. அந்த மவுத்தில் போட்டு அந்த கிரைண்டிங்கே, அந்த கிரைண்டிங்கே கிடையாது. டைரக்ட்லி ஸ்வாலோவிங், அப்படியே போட்டு முழுங்கிட்டே இருப்பாங்க. இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். சில பேர்த்துக்கு அதனால் விற்கலாம் செய்யும். சில பேர் வாமிட்டே எடுத்திருக்காங்க, என் கண்ணு முன்னாடி பார்க்குறேன். அதனால் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டெய்லியும் அதுதான் சொல்லுவேன், நீங்கள் தயவு செய்து டைம் கூட எடுத்துக்கோங்க. நான் அதனால் நீங்கள் எடுத்து மெதுவாக சாப்பிடுங்கன்னு. அதனால் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா பைட் பண்ணணும், அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீ ஸ்வாலோ பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உனக்கு அது ஈஸியாக டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஈட் அ பேலன்ஸ்டு டயட் அண்ட் ட்ரிங்க் அ பிளென்டி ஆஃப் வாட்டர். இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பேலன்ஸ்டு டயட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த மாதிரி பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நிறைய டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்புறம் நம்ம பாடிக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும், நம்ம பாடியை வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டயட்டை நம்ம கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி அதோட இதை எனக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ண நீங்கள் எனக்கு வந்து சொல்லுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே. அப்புறம் ரின்ஸ் யோர் மவுத் வெல் ஆஃப்டர் மீல்ஸ். கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கப்புறம் எப்போதுமே எவ்வளோ டைம்ஸ் நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணுறீங்க பெர் டே? எவ்வளோ டைம்ஸ் மீன்ஸ் ஐ மீன் எத்தனை தடவை பண்ணுவீங்க? யூஸ்வலாக எல்லாருமே காலையில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக பிஃபோர் கோயிங் யுவர் பெட் யூ மஸ்ட் ப்ரஷ் யுவர் டீத். காலைல நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு தான் சாப்பிட்றோம். சில பேர் லன்ச் டைம்லேயும் பண்ணுவாங்க. லன்ச் டைமில் வீட்டில் இருக்கவங்க ரெஸ்ட்டாக இருக்கவங்க அப்படின்னா ஃபைன். பட் ஆனால் நாம் ஸ்கூலில் இருக்கோம், ஒர்க்கிங்கில் இருக்காங்க அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், லன்ச் டைமில் பண்ண முடியாது. பட் ஆனால் லன்ச் டைமில் நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ரின்ஸ் யுவர் மவுத்
நல்லா ஒரு வாய் வந்து நல்லா ரின்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் நீ ஸ்பூனில் சாப்பிட்டாலும் எல்லாருமே லைன் ஃபார்ம் பண்ணி அனுப்புவாங்க ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு மவுத் வாஷ் பண்ணிவிட்டு வா அப்படின்னு. அந்த மவுத் வாஷ் மீன்ஸ் சில பேர் இப்படி போயிட்டு மவுத்தில் மட்டும் லைட்டாக கையை மட்டும் வச்சுட்டு வந்துடுவாங்க. நாட் லைக் தட். உன்னோட மவுத்தை நீ என்ன பண்ணணும்னா தண்ணியை நல்லா உன்னோட மவுத்தில் உள்ளே வச்சு நல்லா ரின்ஸ் பண்ணணும், எவ்வளோ கோக்லிங் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சின்ன சின்ன அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எங்கேயாவது ஸ்டக் ஆகிருக்கு, உன்னோட டீத்தில் ஸ்டக் ஆகிருக்குன்னா இட் வில் பி கம் அவுட். சப்போஸ் இஃப் யூ ஆர் நாட் டூயிங் லைக் தட் மீன்ஸ் டெஃபினெட்லி யூ வில் கெட் கேவிட்டிஸ். அந்த ஸ்டக்கான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குன்னா மைக்ரோப்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த மைக்ரோப்ஸ் அப்படியே க்ரோ ஆகி என்ன பண்ணும், உன்னோட டீத்தை வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து லஞ்சுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை, என்ன சாப்பிட்டாலுமே அதுக்கப்புறம் வந்து நீ வந்து மவுத்தை வந்து ரின்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்னிலேருந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூ மஸ்ட் ப்ரஷ் யுவர் டீத். ஓகே, ஏன்னா நம்ம வந்து தூங்க போகிறது தான் ஒரு 8 hours நம்ம தூங்க போகிறோம். நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நம்மளோட மவுத்தை ரின்ஸ் பண்ணாமல் படுத்தோம், மேபி ப்ரஷ் பண்ணாமல் படுக்கிறோம், இல்லை ரின்ஸ் பண்ணாமல் படுக்கணும் அப்படின்னா அந்த மைக்ரோப்ஸ் அப்படியே பயங்கரமாக அந்த ஸ்டக்கான ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லேருந்து மைக்ரோப்ஸ் பயங்கரமாக க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அது க்ரோ ஆச்சுன்னா கண்டிப்பாக கேவிட்டிஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் நீ ப்ரஷ் பண்ணு. அட்லீஸ்ட் உனக்கு ப்ரஷ் பண்ணுறதுக்கான டைம் இல்லை அப்படின்னா ரின்ஸ்னாவது பண்ணு நைட் டைமில். ஓகே ஓகே டியர் சில்ட்ரன். ஓகே, ஸோ இதெல்லாமே நீ ஃபாலோ பண்ண. தீஸ் ஆர் த ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், எங்கே ஐ ஹவ் கிவன் சம் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். வாட் ஆர் நியூட்ரியன்ஸ்? ஸோ நானே உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு ரீகேப்சுலேஷன் மாதிரி இருக்கட்டும். நியூட்ரியன்ஸ்னால் என்ன, இந்த நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது? வாட் ஆர் நியூட்ரியன்ஸ்? Food are made up of different components. The components in food that are essential for energy, growth and fitness are called nutrition. How do nutrition help us? இந்த நியூட்ரிஷனால தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, எனர்ஜி கிடைக்குது. We get energy, then body building, then productive. நம்ம பாடியை வந்து ப்ரொடக்டிவாக வச்சுக்கணுன்னா we have to take nutritional ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ். நியூட்ரிஷன்னா இப்போ பாடி பில்டிங்க்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னா ப்ரோட்டீன். ஸோ அந்த மாதிரி. ஸோ வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை எ பேலன்ஸ்டு டயட்? இதை கண்டிப்பாக நீங்கள் தான் எழுதணும். ஆல்ரெடி ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்டு மோர். நான் அங்கேயே உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ்டு டயட் என்னன்றத ஒரு ரஃப் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஐ ஹவ் கிவன் ஒன்லி 4 questions. இந்த 4 questions எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, தென் ஒய் டு க்ரோயிங் சில்ட்ரன் நீட் டு ட்ரிங்க் மில்க் எவ்ரி டே? தட் மீன்ஸ் எ ஸ்மால் பேபினா ஒரு 3 monthsக்கு அப்புறம் உள்ள பேபி வந்து நிறைய வந்து மில்க் கொடுக்கணும். அது பிறந்த குழந்தைங்களுக்கு அம்மா எப்போதுமே ஃபீட் பண்ணுவாங்க. ஈவன் அவங்களுக்கு டெய்லியுமே ஏன் வந்து மில்க் வந்து அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும், எதுக்காக அப்படின்றதான் இந்த கொஸ்டின். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா you may ask, I will explain. Okay, the next one, name the different groups into which food can be divided. Explain any 2 food groups with examples. இப்போ நம்ம ஒரு 5 kind of food groups தான் நம்ம வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அதிலேருந்து நீங்கள் ஏதாவது 2 எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் வித் எக்ஸாம்பிள்ஸோட. ஓகே, இதெல்லாமே உங்கள் ரஃப் நோட்டில் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி உங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ட்ராயிங் நோட், எல்லாமே ட்ராயிங் நோட் வச்சுருப்பாங்க எல்லாத்துக்குமே. எவ்ரிபடி லைக் டு டூ த ட்ராயிங்ஸ். சப்போஸ் யூ ஹாவ் அ ட்ராயிங் நோட், ஸோ பேஜ் 1ல் 2 examples ஆஃப் ஈச் ஃபுட் குரூப் யூ ஹாவ் டு ட்ரா. ஏதாவது 2 எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொரு ஃபுட் குரூப்புக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி கிவிங் ஃபுட்டு, அதுக்கு ஏதாவது 2 இதை நீ வந்து ட்ரா பண்ணு. என்ன ட்ரா பண்ணலாம்? பொட்டேட்டோஸ், இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்கேன். அதில் ஏதாவது 2 ஃபுட் குரூப்பை வந்து நீ என்ன பண்ணுற, ட்ரா பண்ணு. அடுத்த பேஜில் பேலன்ஸ்டு டயட்டை ட்ரா பண்ணி உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட காட்டு. டெஃபினெட்லி they will be happy. Okay, thank you dear children. I hope you all enjoying the session today. I will see your comment. So இன்னொரு வீடியோ சீக்கிரமாக போடுறேன். Okay, thank you so much.